நாற்று அடிக்குது பயங்கரமாக. எங்களால் இருக்கவே முடியல. கதவை சாத்தின்னு நாங்கள் உள்ளே இருக்கிறோம். போனோம், குழந்தைங்க போனோம், என்னென்னமோ எடுத்தாந்து இதில் இங்கே கொட்டுறாங்க. ஏன் எங்கள் வீட்டுக்காரங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு இந்த புகையினால். இதுக்கெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது எங்களுக்கு தெரியல, போகிறதுக்கும் வழி தெரியல எங்களுக்கு. நாங்கள் எழுநரில் இருக்கோம். குப்பையை கொஞ்சம் தள்ளி கொட்ட சொல்லு. முன்ன வந்துச்சு ஒரே ஈ தொல்லை, கொசு தொல்லை, நாற்று அடிக்குது பயங்கரமாக. எங்களால் இருக்கவே முடியல. கதவை சாத்தின்னு நாங்கள் உள்ளே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வசதியும் சரியில்லைப்பா. காவா தண்ணி குழால வருது, அதுவும் யூஸ் பண்ண முடியல. ரொம்பவே முடியல. இப்போ வாழ முடியல. நகர்லேருந்து யாருன்னா வந்து ஐயோ குப்பை மேடா நாற்றடிது, உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன்றாங்க எங்களை. வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வரமாட்டுதுங்களே, மூக்கம் போடின்னு வராங்களே. போனோம், குழந்தைங்க போனோம், என்னென்னமோ எடுத்தாந்து இதில் இங்கே கொட்டுறாங்க. பெராந்துங்க பாருங்கள், ஒரு 500 பெராந்து படுக்குது மேலே. அந்த பெராந்துங்க என்ன செய்யுது, ஒன்று ஒன்றா எடுத்துன்னு வந்து ஏரியாவில் போட்டுட்டு போயிடுது. அந்த வியாதி எங்கே தொத்தம்? எங்களுக்கு தான் தொத்தம். குழந்தைங்க வெளியே விளாட முடியல. காவா நோண்டிட்டாங்க. காவா நோண்டி கல்லுங்க கொட்ட சொன்னால் களிமண் கொட்டுறாங்க. இப்போ ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னா இந்த களிமண்ணெல்லாம் உள்ளே உட்காரும். உள்ளே உட்காந்தா எத்தனை பேர் உயிர்வாங்க, எத்தனை வண்டிங்க ஆக்சிடெண்ட் ஆகும். இருக்கிறதே சின்ன ரோடு. இந்த சின்ன ரோட்டில் இவ்வளோ அட்டுழியம். அதுவும் இல்லாத 2 கிலோமீட்டர் தள்ளி கொட்டின்னு இருந்தாங்க குப்பை. இப்போது வீட்டுக்கு கிட்ட எடுத்தாந்து கொட்டுறாங்க. 40 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம்மா. இதில் ரொம்ப எங்களுக்கு இன்னமும் நாங்கள் வந்து இந்த நாற்றத்தை பொறுக்க முடியல. ஊர்லேருந்து விருந்தாளி வந்தால் வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனாலேயே எங்களுக்கு வந்து சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது. ஏன் எங்கள் வீட்டுக்காரங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு இந்த புகையினால். அதனால் எங்களுக்கும் இப்படி தான் நோய். ஒரு நேரம் போல் மாத்திரை தான் சாப்பிட்டு கிடக்குறோம். இதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ ஒரு ஆமாம் ஜாஸ்தி இருக்கும். 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்குமா கிட்ட கொட்டுறது. அதுக்கு முன்ன தள்ளி தான் அம்மா சொல்லலாம் தள்ளி தான் கொட்டியிருந்தாங்க. இப்போதான் யாரும் வரமாட்டாங்கம்மா. இந்த தெருவில் யாரும் வரமாட்டாங்க. இதை பற்றி ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அதனால இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவா இந்த கொசு தொல்லைமா வருது, ஜுரம் வருது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜுரம், பெரியவங்களுக்கும் ஜுரம், இந்த மூச்சு வாங்கலும் நிறைய இருக்குது. இந்த இதனால நம்மளுக்கு நிறைய இருக்குது. இந்த மெல் வருது இல்லைடா, நிறைய இருக்குது. அதில் மூச்சு வாங்கல் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்கள் கொஞ்சம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் நான். இதுக்கெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது எங்களுக்கு தெரியல, போகிறதுக்கும் வழி தெரியல எங்களுக்கு. சாப்பிட முடியலங்க, வீட்டில் கூட படுக்க முடியல. டெய்லியே ஒரு 100 ரூபா சம்பாரிச்சோன்னா ஒரு 10-20 ரூபா கொசுவத்தி கொளுத்துனா தான் தூங்க முடியும். அந்த கொசுவத்தி நெடினால வந்து என்ன ஆகுது, பசங்க நோய் வந்து இங்கே பாய் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு நாள் 2 நாள் லீவ் போட வேண்டியதாக இருக்குது. இப்போ உடம்பு முடியாமல் என்ன ஆகுது, சம்பாதிக்கிற காசு ஹாஸ்பிட்டலில் போய் லீவ் அப்பப்போ லீவ் போட்டுருந்தா நாங்கள் எப்படி சம்பாதித்து வாடகை கொடுத்து எப்படி குடும்பம் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அது யார்கிட்ட போய் கேட்கணும்? நீங்களாக தான் ஒரு முடிவு பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட்டு தான் அம்மா ஆட்சி இருக்கும்போது நல்லா ஆட்சியாக இருந்தது. இப்போ இந்த ஆட்சி வந்து சரியில்லை. அது நீங்களாக பார்த்து ஒரு முடிவு பண்ணி வர ஆட்சியாக நல்ல ஆட்சியாக இருக்கணும். நீங்கள் தான் இது பண்ணணும்.